அவங்க பாருங்க தலைவர் டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டிக்கெட் கிடைச்சது, ஆனா பாக்குற பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல. விஜய் சார் பிடிக்காதவங்க இருப்பாங்களா, தளபதி ஊர் செல்லங்களை சொல்ல வேணாம், தளபதி செல்லங்கள் அவங்கெல்லாம் வேற 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 லெவல்ல இருப்பாங்க. நாங்க தீவிர ரசிகர்கள், அவருடைய தீவிர ரசிகர். பட் அங்கேயும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். ஆமா. அப்புறம் எங்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலி அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கலான்னு ஒரு எண்ணத்தோட தான் நாங்க வந்தோம். பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, வந்தது அவருக்காக வந்தோன்ற அந்த இது இருக்குல்ல, அதுவே மன நிறைவு தான். பார்க்க முடியும், ஆனால் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். பார்க்க முடியல இருந்தாலும் சந்தோஷம். 2 நாள் அவங்க ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா போற போக்க பார்த்தா எதுக்காக வந்திருக்கீங்க? ஆக்சுவலி நாங்க சிங்கப்பூர்ல இருந்து இங்க ஜனநாயகனை தான் பார்க்க வந்தோம். சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? சிங்கப்பூர்ல இருந்து தான் வந்தோம். எதுக்கு அவ்வளோ விஜய் பிடிக்குங்க? நாங்க தீவிர ரசிகர்கள், அவருடைய தீவிர ரசிகர். பட் அங்கேயும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். ஆமா. அப்புறம் எங்க வந்திருக்கீங்க? ஆக்சுவலி அந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கலான்னு ஒரு எண்ணத்தோட தான் நாங்க வந்தோம். அதாவது இதுக்காக கொண்டாடுறதுக்காக அங்க வந்திருக்காங்க. ஆமா. ஒரு லாஸ்ட் செலிப்ரேஷனா இருக்கும்னு நாங்க அந்த எண்ணத்தோட தான் இங்க வந்தோம். இதுவே இந்த இவ்வளோ டெக்கரேஷன், இவ்வளோ பிக்சர்ஸ்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தா ரொம்ப இன்னும் ரொம்ப செலிப்ரேஷன்ஸோட இருந்திருக்கிறோம் நாங்கள் நம்புகிறோம். அதுக்காகவே அங்கேருந்து அந்த செலிப்ரேஷன்ஸ் கூட கலந்துக்க வந்த எண்ணத்தோடு தான் இங்கே இருக்கோம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, எப்படி பார்க்குறீங்க? இதுக்காக வந்திருக்கீங்க? ஆமாம் ஆமாம், அதுக்காக தான் வந்தோம். ஐ மீன் அதை பார்க்க முடியாது. ஸோ கூடிய சீக்கிரத்தோட அது வெளியே ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் 2-3 டேஸில் வந்துடும்னு பார்த்துட்டு தான் நீங்கள் சிங்கப்பூர் போவீங்க. ஆக்சுவலி நம்ம ஃப்ளைட் வந்து 12th மண்டே, திங்கக்கிழமை. அதுக்குள்ளார வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ. இப்போ உங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், வேலை செய்யணும். இதுக்கெல்லாம் எப்படி லீவ் கொடுக்குறாங்க? லீவ் போட்டு தான் வந்தோம். அவ்வளோ லீவ் போட்டு வந்தீங்க. ஆமா. கண்டிப்பா உங்களோட இன்ஸ்டாலயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ இதோட போட்டோ போடுவீங்க. ஆமா. அப்ப லீவ் எடுத்துட்டு போய் ஒரு படத்துக்காக லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க. கேட்பாங்கல்ல கண்டிப்பா? கண்டிப்பா கேட்பாங்க. எல்லாருக்கும் வேற வேற ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு இது நம்மளோட ப்ரையாரிட்டி. அவரோட கடைசி படம், அதுக்காகவே நாங்கள் வந்தோம். எல்லாருமே பொங்கலுக்கு போடுவாங்க, தீபாவளிக்கு போடுவாங்க, இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போடுவாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு போட்ட சிங்கப்பூர் பொண்ணுங்க நீங்க தான். ஆமா. ஆக்சுவலி நிறைய பேர் வந்திருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து நினைக்கிறேன். அங்கேயும் தியேட்டர்லாம் இருக்கும். ஆனால் இவ்வளோ செலிப்ரேஷன் இவ்வளோ பெருசாக இருக்குது அதில். ஸோ நம்ம படம் பார்த்த மாதிரியும் இருக்கும், நம்ம சென்னைக்கு வந்த மாதிரியும் இருக்கும். சூப்பர் சூப்பர். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஜய் சாருக்கு வந்து இவ்வளோ நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ என்ன சொல்ல அன்போட இருக்கிற ஃபேன்ஸ் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா அங்கேருந்து ஒரு செலவு பண்ணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி இருந்து, அது பெரிய எக்ஸ்பென்சஸ் ஆகும்ல, புரியுதா இல்லையா? அது ஒரு படத்துக்காக, இதே படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம் ஃப்யூச்சரில், அங்கேயே தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். அதனால் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்தது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். தேங்க்யூ. எதுக்காக வந்திருக்கீங்க? இங்கே நம்ம ரோஹிணி தேட்டர் வந்துட்டு நம்ம தளபதி விஜய் பார்க்குதா. ஓகே. ஆமாம். ஸோ நம்ம ஆக்சுவலி சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம். நம்ம ஆக்சுவலி ஃப்ளைட்டு பிடிச்சி ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு தளபதியை பார்க்குறதுக்காகவே நம்ம வந்திருக்கோம் இங்கே. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்பிக்கை இருக்குது, ரிலீஸ் ஆகணும்னு. ஒரு மேபி ஒரு 3 நாளில் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லது. அது வரைக்கும் தான் நம்ம இங்கே இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, அப்படி உங்கள் விஜய் மேலே எப்படி? அது என்னன்னா, நம்ம ஊரில் சிங்கப்பூரில் ரொம்ப டைட்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளோ ஆர்ப்பாட்டமாலாம் நம்ம இந்த அளவுக்கு நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதனாலேயே நம்ம ஒரு ஆசையை வளர்த்து நம்ம அதுக்காகவே இங்கே வந்திருக்கோம், ஒரு திருவிழா மாதிரி பார்க்கறதுக்கு.
அந்த ஒரு ஒரு ஆசையால் வந்திருக்கோம். அதாவது ஃப்ளைட் பிடிச்சி இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கீங்கன்னு, அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், ஆக்சுவலி அவ்வளோ பிடிக்குமா விஜய் சாரை? நம்ம ரொம்ப அவங்க சொல்லுவாங்களே டை ஹார்ட் ஃபேன்ஸ். அவங்க பாருங்க தலைவர் டிஷர்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க சொல்லியிருக்காங்க ஏப்ரல்லே ரிலீஸ் ஆகணும், அதனாலே நம்ம லீவை ப்ளாட் பண்ணி லீவை எடுத்து இங்கே வந்து ஆனால் இப்படி ஆயிடுச்சு. ஸோ கஷ்டமாக இருக்குது, பட் நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். எதனால் தள்ளி போகுது படம்? ஏதோ சென்சர்ஷிப் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அதை பற்றி அவ்வளோவா நமக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. ஆமாம், அவங்க சொன்ன விஷயம் வந்து தள்ளி போடுவோன்னு சொல்லி, ஸோ அவ்வளோதான் தெரியும். பார்க்காம சிங்கப்பூர் போகிறது இல்லை இல்லையா? கண்டிப்பாக மாட்டேன், ஆனால் லீவ்னு நான் எடுத்திருக்கேன். லீவ் எடுத்திருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு 2 நாள் அவங்க ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் போகிற போக்க பார்த்தா இல்லைன்னு தான் தோணுது. பேசிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நம்ம வேலை செய்யறோம். வேலை செய்கிறீங்க, பட் லீவ் போட்டு இந்த ஜனநாயகன் படத்துக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஓகே, இதுக்கெல்லாம் லீவ் கொடுக்குறாங்களா? இல்லை, படம் பார்க்கணும்னு சொல்லி நம்ம லீவ் எல்லாம் எடுக்கல, லீவ் வேணும் அவ்வளோதான் சொல்லி வந்திருக்கோம். பட் உங்கள் கம்பெனில எல்லாம் கேட்பாங்கல்ல இந்த மாதிரி? ஆமாம், ஒரு லீவ் நம்ம எம்ப்ளாயாக இருந்து நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல லீவ் எடுக்கணும்னு. ஸோ அந்த மாதிரி சொல்லி லீவ் எடுத்து ஃப்ளைட்டை பிடிச்சி ரொம்ப நான் வேற ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன் ஃப்ளைட்டெல்லாம். ஆமாம், பட் உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்காக சிங்கப்பூர்லேருந்து வரணும், அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இதை செலிப்ரேட் பண்ணுங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் இருக்குது. பட் அவர் எல்லாரும் மனசுலையும் இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப இன்டர்வியூ எடுக்கிற எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கேட்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க படம் உங்கள் பட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு. அப்போது அதுக்கு நான் சொன்னேன், பணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆக்சுவலி தளபதிக்காகவே வந்திருக்கோம். ஸோ எப்படி இருந்தால் கூட அதை பற்றி கவலையே இல்லை, எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஆக்சுவலி இவரை பார்க்குறதுக்கே வந்திருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுடைய டெடிகேஷன். நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறோம். ஆமாம் ஆமாம். எதுக்காக வந்திருக்கீங்க? தளபதி படத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஆமாம், அதாவது ஜனநாயகன் படத்திற்காகவே வந்தீங்களா? ஆமாம், இந்த படத்தை பார்க்குறதுக்காக. இது அங்கே தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்ல? ஆமாம், அங்கேயும் ரிலீஸ் ஆகும். ஆனால் அவரோட கடைசி படம்னால இங்கே வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்குறதுக்காக வந்தோம். ஓகே. இது இப்போ ரிலீஸ் ஆகாத உங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வந்து படம் ரிலீஸ் ஆகலைன்னு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இதுக்காகவே நாங்கள் வந்தோம். ஆமாம், ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த போஸ்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இதுக்கு அங்கேருந்து வந்ததே ஒரு பெரிய விஷயம். ஆமாம், பேரண்ட்ஸ்லாம் விடுறாங்களா இதெல்லாம்? விடுறதுன்னு இல்லை, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் ஒர்க்கிங் அங்கே? ஆமாம்மா, வேலை செய்கிறவங்க. வேலை செய்கிறீங்க, லீவ்லாம் கொடுக்குறாங்க? ஆமாம்மா, ஒரு நாள் லீவு போட்டு வந்திருக்கோம். ஒரு நாள்? ஆமாம், ஒரு நாள் வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ திங்கக்கிழமை போயிடுவோம். கண்டிப்பாப்பா, இது ரொம்ப வருத்தமான செய்தி தான். ஏன்னா அங்கேருந்து வந்து பார்க்க முடியல. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜனநாயகன் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஆமாம், டிக்கெட் கிடச்சிச்சா? டிக்கெட் கிடைச்சது, ஆனால் பார்க்குற பாக்கியம் கிடைக்குமான்னு தெரில. எங்கேருந்து வர்றீங்க? நான் வந்து மலேசியாவிலேருந்து வரோம். மலேசியாவிலேருந்து வரீங்க? ஓகே. இப்போ எப்படி பார்த்துட்டு போயிருவீங்களா? பார்த்துட்டு அதான் இப்போ தெரியல, இப்போ கோர்ட்டில் கேஸ்லாம் போய்கிட்டு இருக்குல்ல. ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது உள்ளுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. ஏன்னா எத்தனை பேர் எவ்வளோ பேரோ காசு போட்டு எடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்ப்பாங்கள்ல, கண்டிப்பாக அவங்களுக்கு காசு வரணும்ல. ஆக மொத்தத்தில் எனக்கு என்னவோ வெளியாயிரும்னு தோணுது, வெளியாகணும். ஓகே. அதாவது மலேசியாவிலேருந்து வந்து பார்க்குற அளவுக்கு விஜய் சார் வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? கண்டிப்பாக. விஜய் சாரை பிடிக்காதவங்க இருப்பாங்களா? தளபதி. நான் வந்து நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். இப்போ தான் இந்த சிங்கப்பூர் மலேசியாலாம் சொல்கிறீங்க, ஜப்பான்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது கேட்கவே. ஏன்னா எங்கள் ஊர்லேயும் தளபதி படம் ரிலீஸ் ஆகும் தான். அப்போ ஆனால் எப்போதும் ரிலீஸ் ஆகும்போது அடுத்த படம் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவர் இருக்க போகிறாரு. இப்போ நம்ம ரஜினி கமல் மாதிரி அவரும் இருப்பாருன்னு நம்மளும் நினச்சோம், அந்த காலம் தாண்டி இருப்பாருன்னு. ஆனால் இப்படி சொன்னோன்னே அது ஒரு கவலை இருக்கும்ல நமக்கு. அவர் என்னதான் இருந்தாலும் அவரை வான்னு சொல்லக்கூடாது, அவர் இஷ்டம். ஸோ அதையும் நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது.
அதனால் இருந்தாலும் ஒரு தளபதி ஃபேனாக நம்ம கடமையை செய்யணும்ல. அதுவும் ஊரில் வந்து பார்க்குறது வந்து அது வந்து அவர் இருக்கிற இடத்துல போய் பார்க்குறது வந்து அது ஒரு வேறு லெவல் வைப்பு. அதுவும் நம்ம ஊர் செல்லங்களை சொல்ல வேணாம், தளபதி செல்லங்கள் அவங்கெல்லாம் வேற லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒன்றா ஒரே வைபோட பார்க்கலான்னு அதுக்காக தான் வந்தது. நீங்கள் மலேசியாவில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், ஒர்க்கு லீவ் போட்டு தான் வந்திருக்கீங்க? ஆமாம், லீவ் போட்டு தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக போட்டு ஃப்ளைட் டிக்கெட்ஸ்க்குன்னு ஒரு சார்ஜஸ் ஆமாம் செலவு பண்ணி தான் இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வரீங்க. ஆமாம், கண்டிப்பாக பெரிய விஷயம் தான் அது. உண்மையிலேயே அது பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, வந்தது அவருக்காக வந்தோன்ற அந்த இது இருக்குல்ல, அதுவே மனநிறைவு தான். பார்க்க முடியும், ஆனால் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், பார்க்க முடியல இருந்தாலும் சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வீடியோ விஜய் சார் பார்த்தாருன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவார். என்ன பண்ணுறது, அவர் வருத்தப்படக்கூடாது, எங்களுக்காக வருத்தப்படுவார். அவரோட படம் வெளியாகலைன்னு வருத்தப்படணும். அதான் பார்ப்போம் என்ன நடக்குது. கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும், ரிலீஸ் ஆயிரோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு ஓரமாக. நல்லவங்களுக்கு நல்லதே தான் நடக்கும். கண்டிப்பாக.